நம்பை இன்ஸ்டால் பண்ணலாம். எப்படின்னா, சில பேருக்கு வந்து பிஐபி இன்ஸ்டால் நம்பை அப்படின்னு போட்டாலே சில பேருக்கு டவுன்லோட் ஆகும். ஆனா எனக்கு வந்து அப்படி ஆக மாட்டேது. நான் வந்து இந்த பிஐபிக்கு முன்னாடி இந்த சிம்பிள போட்டா தான் பெர்சன்டேஜ் சிம்பிள போட்டா தான் எனக்கு இன்ஸ்டால் ஆகுது. இப்பயும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகல அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி அமுத்துங்க. ஓகேங்களா? அத அனுப்பிட்டு, இங்க செலக்ட் நோட்புக் கர்னல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து பைத்தான் இங்க வந்து நம்ம இங்க எக்ஸ்டென்ஷன்ல டவுன்லோட் பண்ணோம்ல பைத்தான், அத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி அமுத்துங்க. அப்புறம் ரீஸ்டார்ட் கர்னல்னு ஒண்ணு இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. இப்ப ரீஸ்டார்ட் குடுங்க. இங்க ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து இங்க ரன் குடுப்போம். ஓகே கைஸ். இப்ப வந்து நமக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு தான் நெனைக்கிறேன். ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். இப்ப அடுத்து கோடு போயிட்டு இம்போர்ட். இப்ப நம்ம இந்த நம்பை இன்ஸ்டால் பண்ணோம்ல, இப்ப இம்போர்ட் போயிட்டு நம்பை ஆஸ் என்பி அப்படின்னு குடுக்கணும். குடுத்துட்டு ரன் பண்ணோம்னா, இங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுது. அப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆச்சுன்னா, நம்மகிட்ட இந்த லைப்ரரி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப வந்து இம்போர்ட் நம்பி ஆஸ் நம்பைனா, நம்பி வந்து ஒரு லைப்ரரி. நான் சொன்னேன்ல. இப்ப வந்து நம்பின்னு ஒரு ஒரு வாட்டி இந்த பேர் பெருசா இருக்குல்ல, ஒரு ஒரு வாட்டி கால் பண்றப்ப கஷ்டமா இருக்கும். அது சுருக்கி நம்ம என்பி அப்படின்னு கால் பண்ணணும்னு சொல்றோம். இப்ப இந்த பேக்கேஜ் வந்து என்பின்னு இப்ப நம்பின்ற பேரை வந்து என்பின்னு நம்ம இங்க வச்சுட்டோம். ஓகேங்களா? இந்த லைன் எழுதிட்டு இந்த ரன் பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைம் எவ்வளோ செகண்ட்ஸ்ல இது லோட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்க வரும். டக்குன்னு லோட் ஆயிடுச்சு. 0.0 செகண்ட்ஸ்ல டிக் வந்துடுச்சு. அடுத்து வந்து ஒன் டைமென்ஷனல் அரே, டூ டைமென்ஷனல் அரே அதெல்லாம் பார்க்கலாம். இந்த நம்பி இருக்கு பார்த்தீங்களா? நம்பி வந்து பேசிக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா யூஸ் பண்றது இந்த அரேஸ் கான்செப்ட்டுக்கு தான். இந்த அரேஸ்க்கு, மேட்ரிக்ஸ்க்கு, அப்புறம் வந்து இந்த மேத்தமேட்டிக்கல், ஸ்டாட்டிஸ்டிக்கல், லீனியர் அல்ஜிப்ரா இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு தான் இந்த நம்பி யூஸ் பண்ணுவாங்க. இந்த நம்பி மாதிரி டென்சார் ஃப்ளோ அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்க பாண்டாஸ்ன்னு அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து ஒரு ஒரு பேக்கேஜுக்கு ஒரு ஒரு யூஸ் கேஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இன்னும் உங்களுக்கு இந்த 1D 2D 3Dலாம் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க 3Dனா உங்களுக்கு தெரியும். நீங்க தியேட்டர் போறீங்க, ப்ளூ அண்ட் ரெட் கலர்ல கண் கிளாஸ் தராங்கல்ல, உங்களுக்கு கிட்ட வர மாதிரி தெரியும்ல. உங்களால எல்லாமே பார்க்க முடியும். கிட்டயும் தெரியும், தூரமும் தெரியும். அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட வர மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் 3D. 1Dனா வந்து நீங்க கண்ணால பார்க்கறது தான் 1D. சிம்பிளா இருக்கும். 2Dனா வந்து பார்த்தீங்கன்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸ். கொஞ்சோண்டு ஒரு 3Dக்கு ஒரு ஸ்டெப் கீழ மாரி இருக்கும். அது மேத்தமேட்டிக்கலா சொல்லணும்னா, அ இப்போ வந்து நம்ம 1D பார்க்கலாமா? நான் இங்க 1D ஓகே. டேட்டா 1D அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் இங்க கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்ப என்பி டாட் அரே அப்படின்னு குடுத்துட்டு 1, 2, 3, 4, 5 இப்படி நான் இங்க தரேன் ஓகேங்களா? இப்ப நான் இத ரன் பண்றேன். இப்ப வந்து டேட்டா 1Dல வந்து 1, 2, 3, 4, 5ன்னு இந்த அரே வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த வேரியபிள்குள்ள ஓகேங்களா? அடுத்து வந்து இப்போ வந்து 2D அரே ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். is equal to np டாட் அரே. இந்த நான் சொன்னேன்ல 1Dனா சிம்பிளா இருக்கும். 2D வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். 3D வந்து நீங்க தியேட்டர்ல பார்க்குற மாரி உங்களால தூரத்துல இருக்கிறது கிட்ட வர மாரி கூட பார்க்க முடியும். அட்வான்ஸ்ட் வெர்ஷனா. இப்போ 1Dனா வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா 1, 2, 3, 4, 5ன்னு இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு. 2Dனா வந்து பார்த்தீங்கன்னா, மேத்தமேட்டிக்கல்ல ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஒரு டேபிள் இப்ப இப்படி ஒரு டேபிள் இருக்குன்னா, ரோஸ்னா வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும். காலம்ஸ்னா வந்து அப்ல இருந்து டவுன் வரும். உங்களுக்கு தெரியும் அதுதான் கீஸ் நம்ம இங்க போட போறோம். அதுல வந்துட்டு 1, 2, 3
அப்படின்னு நான் ரோஸில் போட்டுக்கிறேன். காலம்ஸில் வந்து 4, 5, 6 அப்படி நான் கொடுத்துக்கிறேன். கேர்லி பிரேசஸ்க்குள்ள 2 ஸ்கொயர் பிரேசஸ் வரும். ஒரு ஸ்கொயர் பிரேஸ் வந்து எலிமெண்ட்ஸுக்கு, இன்னொரு ஸ்கொயர் பிரேஸ் வந்து மொத்தமாக இந்த எலிமெண்ட்டை காட்டுறதுக்கு, அது எல்லாமே மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ். மொத்தம் 3 பிரேசஸ் வரும். இப்போ இதை ரன் பண்ணலாம். இப்போ டேட்டா 1Dயில் இந்த 5 எலிமெண்ட் இருக்கு. டேட்டா 2Dயில் ரோஸ் அண்ட் காலம்ஸில் 1 2 3 4 5 6ன்னு இது ரோஸ், இது காலம்ஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பிரிண்ட் பண்ணலாமா? பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் டேட்டா 1D அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம இங்கே 1 2 3 4 5 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா இதில் அரேல டேட்டா வந்து 1 2 3 4 5 தான் இருக்குது. ஸோ இது 1 2 3 4 5ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து பிரிண்ட் டேட்டா 2D. இப்போ இதை ரன் பண்ணுவோமா? இதில் வந்து 1 2 3 4 5 6ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா 2Dயில் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குது. இது அப்படி இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுவே இன்னொன்று ஒன்று இருக்குது. டேட்டா 1D கொடுத்துட்டு டாட் போட்டிங்கன்னா இங்கே ஷேப்னு ஒன்று இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதை ரன் கொடுத்தோன்னா 5 அப்படின்னு வருது. இதில் என்ன சொல்லுதுன்னா மொத்தமாக எவ்வளோ எலிமெண்ட் இருக்குன்னு காட்டுது. இப்போ 5 இது பார்த்தாலே 5 இருக்குன்னு தெரியும். இப்போ நீங்கள் பெருசாக ஏதோ டேட்டா பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ எலிமெண்ட் தெரியணும்னு தெரியறதுக்கு இந்த ஷேப்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? போட்டிங்கன்னா எவ்வளோ எலிமெண்ட் இருக்குன்னு மொத்தமாக காட்டும். இதே மாதிரி பிரிண்ட் டேட்டா 2D டாட் ஷேப் இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2 3ன்னு இருக்கு. இது ஏன் 2 3 வருதுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6ன்னு இருக்கு. அப்படின்னா 3, 3 தானே வரும்னு உங்களுக்கு டவுட் வரும். அப்படிதான் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 எலிமெண்ட் இருக்கு மொத்தமாக. கரெக்டாக 6 எலிமெண்ட் வந்து 2 ரோவில் மட்டும்தான் போகும். இந்த 6 எலிமெண்ட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 போகும். செகண்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 5 6ன்னு போகும். மொத்தம் 2 ரோ தான் இருக்கு. இந்த 2 ரோவில் 6 எலிமெண்ட் இருக்கிறதுனால 2 ரோவில் 3 காலம் இருக்கும். எப்படின்னா 1 2 3 ஒரு ரோ, 4 5 6 ஒரு ரோ. காலம்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 4 ஒரு காலமு, 2 5 ஒரு காலமு, 3 6 ஒரு காலம். அதனால தான் நமக்கு இங்கே 2, 3 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே கைஸ். அடுத்து வந்து இப்போ உங்களுக்கு இந்த சைஸ் எல்லாம் ரீஷேப் பண்ணணும். இப்போ வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் சொன்னேன்ல 2 ரோ 3 காலம் இருக்குன்னு. எனக்கு வந்து 3 ரோ வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரீஷேப் அரே அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து டேட்டா 2D இந்த டேட்டா 2D தான் நம்ம இந்த வேல்யூலாம் இருக்குது. இதை நம்ம 3, 2ன்னு ஆக்க போகிறோம். 3 ரோ 2 காலம்னு ஆக்க போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரீஷேப்னு ஒரு ப்ரீடிஃபைண்டாக ஒன்று இருக்குது. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன மாதிரி ரோ காலம் வேணும்னு இங்கே போட்டுக்கணும். இப்போ நான் 3, 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு ரன் பண்ணோன்னா இது சேவ் ஆயிடுச்சு. பிரிண்ட் பண்ணுறப்ப நீங்கள் பிரிண்ட் வந்து ஒரு வாட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம வேரியபிள் நேமை போட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 3 ரோ 2 காலம் மாதிரி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரோ 3 காலம் இருக்குது. இதில் வந்து 3 ரோ 2 காலம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ரீஷேப் பண்ணிட்டோம். கொடுத்துருக்க டேட்டாவை ரீஷேப் பண்ணதுனால நம்ம என்ன மாதிரி ரீஷேப் கேட்டோமோ அது வந்து இப்போ அழகாக ரீஷேப் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தான். அடுத்து வந்து பிரிண்ட்
இந்த மாதிரி நிறைய யூஸ் கேசஸ்லாம் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்பி வச்சுக்கிட்டு கீவேர்ட்ஸ் என்ன மாதிரி இந்த ரீஷேப் இருக்கட்டும், இந்த ஷேப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஒரு வேர்டுக்கும் என்னெல்லாம் மீனிங்னு பார்த்துட்டே போகலாம். டேட்டா 2D டாட் என்டிஐஎம் இப்படி நம்ம கொடுத்தோம்னா 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. 2 என்னன்னு பிரிண்ட் ஆகுதுன்னா எவ்வளோ டைமென்ஷன் இருக்குன்னு சொல்லணும். n டைமென்ஷன், என்டிம்னா n டைமென்ஷன். இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டா வந்து என்ன டைமென்ஷன் இருக்குது, 1Dயா 2Dயா 3Dயா, அதை எப்படி அப்படி எப்படி செக் பண்ணுறதுன்னா நம்ம வேரியபிள் நேம் போட்டுட்டு டாட் போட்டுட்டு என்டிஎம் அப்படின்னு கொடுத்தா போதும். அடுத்து வந்து print டேட்டா 1D ஸ்கொயர் ப்ரெஸ்ஸில் 0 கொடுக்குது. இப்படி கொடுத்தா என்னன்னா 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இது ஏன் வந்து 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகுதுன்னா 0 பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா 0 இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0லேருந்து தான் ரன் ஆகும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எலிமெண்ட்டில் வந்து 1 2 3 4 5ன்னு 1Dயில் இருக்கா, நம்ம வந்து 0th எலிமெண்ட் கேட்டிருக்கோம். அதனால் இங்கே 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 1Dயில் வந்து ஃபஸ்ட்டு 0th எலிமெண்ட் இன்னும் 1ன்னு தானே இருக்குது. நம்ம 0th இண்டெக்ஸ் கேட்டதுனால இங்கே 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அதை நீங்கள் ஜஸ்ட் ஸ்கொயர் பேசிஸில் இண்டெக்ஸ் வேல்யூ போட்டோன்னா நமக்கு அதோட வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து டேட்டா 2D. இப்போ வந்து நம்ம 1Dக்கு வந்து அப்படியே போட்டுக்கலாம். 2Dக்கு வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் 2 இருக்குல்ல, அந்த மாதிரி சமயத்தில் ரெண்டுமே போடணும்ல. அதனால் 1,2ன்னு இங்கே போடுறேன். போடுறதுனால 6 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இது ஏன் 6ன்னு பிரிண்ட் ஆகுதுன்னா இப்போ நான் இண்டெக்ஸ் வேல்யூ தான் எதுவும். இப்போ 1 போடுறப்ப ரெண்டாவது என்ன இருக்கோ அதான பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து இது வந்து 0th எலிமெண்ட்டு, இது ஃபஸ்ட் இண்டெக்ஸு, செகண்ட் இண்டெக்ஸு, இது 0th இண்டெக்ஸு, ஃபஸ்ட் இண்டெக்ஸு, செகண்ட் இண்டெக்ஸா. இப்போ வந்து நம்ம என்ன கேட்டிருக்கோம், 1,2ன்னு கேட்டிருக்கோம். 1ல் வந்து என்ன இருக்குது, இப்போ 0 1, இதில் 2 இருக்கா. அடுத்து வந்து நம்ம கமா போட்டு 2 கேட்டிருக்கோம். 2ல் என்ன இருக்குது, இங்கே 5 இருக்கா. அதனால் 2, அப்புறம் வந்து சாரி கைஸ் 0 1 2 6 இருக்கா. இப்போ வந்து நம்ம 6 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டா. ஸோ மொத்தம் 6 இருக்குன்னு அப்படின்னு வருது. ஓகேங்களா? print டேட்டா 2D அப்படின்னு கொடுத்தோன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6ன்னு இருக்குல்ல, இதில் வந்து 2 ரோ 3 காலம் இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,2ன்னு நம்ம இங்கே கேட்டிருக்கோம். 1ல் வந்து 2 இருக்குது, செகண்டில் வந்து 6 இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா நமக்கு மொத்தமாக எவ்வளோ எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு காட்டுறப்ப 6 அப்படின்னு வருது. இது உங்களுக்கு புரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து ஸ்லைசிங்னு ஒரு மெத்தட் பார்க்கலாமா. டேட்டா 1D. நம்ம ஸ்லைசிங் ஆல்ரெடி நம்ம பைத்தான்லேயே பார்த்துருக்கோம். இப்போ நான் ஸ்டார்ட் இந்த மாதிரி கோலன் போட்டால் ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போட்டுட்டு 3 அப்படின்னு கொடுக்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 பிரிண்ட் ஆகுது. என்ன மீனிங்னா ஃபஸ்ட்டுலேருந்து 3 எலிமெண்ட் மட்டும் பிரிண்ட் ஆகும். 5 இருக்குது நமக்கு இந்த 1Dயில். ஃபஸ்ட்டு 3 மட்டும் நமக்கு தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைசிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் கோலன்னு போட்டுட்டு எனக்கு எவ்வளோ வேல்யூ வேணுமோ அதை 3ஆக போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து print டேட்டா 2D கோலன் கமா 1 கோலன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 3 5 6ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இது எப்படி, இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் கோலன் இருக்கா. இப்போ நமக்கு 1 2 3 4 5 6னா 2Dயில் இருக்கா. இப்போ வந்து என்ன ஆகும்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
பண்ணதுக்கு அப்புறம் கமா போட்டு இங்க நம்ம 1 போட்டிருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட்டு எலிமெண்ட்ட அது தூக்கிடும். ஓகேங்களா? கமா போட்டுட்டு 1 போட்டுட்டு இங்க எண்ட் கோலன் போட்டிருக்கோமா? எண்ட் கோலன் போட்டதுனால இந்த கமாக்கு அப்புறம் என்னலாம் இருக்கோ அது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இது வந்து ரோஸுக்கும் பொருந்தும், காலம்ஸுக்கும் பொருந்தும். அதனால தான் நமக்கு இங்க 2, 3, 5, 6ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த 1, 4 வந்து கமா 1 போட்டதுனால அது போயிடுச்சு. ஓகேவா கைஸ்? அடுத்து வந்து